அண்மைச் செய்தி. சிவகங்கை திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் என்ற இளைஞர் விசாரணையில் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கொலையை மூடி மறைக்கும் வேளையில் காவல்துறையினரும் அந்த பகுதி திமுகவினரும் ஈடுபட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் திமுகவினர், போதைப் பொருள்கள் விற்கும் திமுகவினர் யாரும் விசாரணையின் போது தாக்கப்படுவதில்லை எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவலர்கள் தங்களுடைய காவல் நிலையத்தில் இளைஞரான அஜித் என்பவரை விசாரணையின் பொழுது கொலை செய்திருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித் என்கின்ற 29 வயது இளைஞரை காவல்துறையினர் விசாரணையில் கொலை செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை, இந்த கொலையை மூடி மறைக்கக்கூடிய வேளையிலே காவல்துறையினரும் அந்த பகுதி திமுகவினரும் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசில் இதுவரை 23 பேர் காவல்துறை விசாரணையின் பொழுது மரணம் அடைந்துள்ளனர் என்ற தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய திமுகவினர், போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய திமுகவினர் யாருமே காவல்துறை விசாரணையின் பொழுது தாக்கப்படுவதில்லை. ராஜ்ய மரியாதையுடன் தான் திமுகவினர் பாலியல் குற்றங்களிலோ போதைப் பொருள் விற்பனையிலோ ஈடுபட்டு விசாரணைக்கு செல்லும் பொழுது ராஜ மரியாதையுடன் நடத்தப்படுகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஆனால் சிறிய சிறிய குற்றங்களில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய அப்பாவிகளை காவல்துறை விசாரணை என்ற பெயரிலே இந்த அரசு கடுமையாக தாக்குகின்றது, திமுக ஆட்சியில் இது மிகவும் அதிகரித்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் ஆளுங்கட்சியினர், அமைச்சர்களின் நண்பர்கள் குற்றம் செய்தால் அவர்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவர்களே மிரட்டக்கூடிய அரசு ஏழை எளிய மக்கள் என்றால் அவர்கள் உயிர் போனாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை, திருப்புவனம் இளைஞர் அஜித் காவல்துறை விசாரணையில் கொலை செய்யப்பட்டது குறித்து முழு விசாரணை நடத்த வேண்டும் எனவும், அதில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதற்காக போராடக்கூடிய திருப்புவனம் மக்களோடு நாங்கள் துணை நிற்கின்றோம், உயிரிழந்த இளைஞர் அஜித் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் விடப்போவதில்லை என்றும் அண்ணாமலை பதிவிட்டிருக்கின்றார்.